Hello friends, so Samsung la irundhu pathinga Samsung M53 5G smartphone indala launch pannirukanga. So indha smartphone oda unboxing da நம்ம பார்க்க போறோம். அது unbox பண்ணி அப்படி Samsung என்ன பண்ணிருக்காங்க அத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் சொன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ வாங்க இந்த ஸ்மார்ட்ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Galaxy M53 5G ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்கு சீல கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் மெட்டீரியல் டாக்குமெண்டேஷன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஸோ இங்கே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் அடாப்டர் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ நீங்கள் சார்ஜிங் அடாப்டர் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாக்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்ல ஒரு லுக் தருதுன்னே சொல்லலாம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.7 இன்ச்சஸ்க்கான Full HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல். இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2408 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. பட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எப்போவுமே சாம்சங் வந்து டிஸ்பிளே நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான AMOLED பேனல் தராங்க அண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இந்த வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர்ஸ், பிரைட்னஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க சாம்சங். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பற்றியும் கருத்துக்கு வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.2 அப்பச்சரில் செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான செல்ஃபி ஃபோட்டோஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படி இந்த கேமராஸோட எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 108 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க 1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா 2.2 அப்பச்சரில். 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க 2.4 அப்பச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் 2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா குவாட் ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் 4Kல வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கேமராஸை பொறுத்த வரைக்கும் கூட சாம்சங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 32 மெகாபிக்சல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பின்னாடி வந்து 108 மெகாபிக்சல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமராஸில் நல்லா பண்ணியிருக்காங்க சாம்சங். ஸோ கேமராஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 25 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. பட் 25 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா 1UI 4.1 OS தராங்க. இது வந்து Android 12 மில்லர் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டியோட 900 ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர். இங்கே ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Mali G68க்கான ஒரு ஜிபியூ தந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வேப்பர் கூலிங் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சாம்சங். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 174 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,999 ரூபா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 29 அப்போ சேலுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா நான் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் செல் பார்த்தீங்கன்னா 29 அப்போ. ஸோ எத்தனை பேர் வாங்க போகிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ்மேனோட நிமிஷம்லாம் பார்க்கணும் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.